கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியன்ஸ் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. முதலாவது இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த வசனத்தை தவறுதலாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளாதிருங்கள். ஏன்னா இது நிறைய பேர் இதை தவறுதலாக இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்னு, நீ அவர் மூலமாக நீ ஐஸ்வர்யவான் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, தவறுதான போதனை உலகமெங்கும் எல்லா மொழிகளிலும் எல்லா கோத்திரத்திலையும் எல்லா இனத்திலையும் இருக்கதான் பார்க்குறேன். அதனால் தயவு செய்து நீங்கள் ஒரு திறந்த கண்ணோட்டத்தோடு அந்த வசனத்தை பாருங்கள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்ன? அதாவது அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். அதை விட்டு என்ன வந்தார்? ஒரு சாதாரண மனுஷனாக வந்தார். எதுவுமே இல்லாதவராய் சாதாரண மனுஷனாக வந்தார். அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு, மத்தேயு 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லும்போது இயேசு என்ன சொல்றாரு? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லக்கூடியதாக. காரணம் என்ன? அவர் தன்னுடைய மொத்த தெய்வீக தன்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 சொல்லும்போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ என்ன? தன்னுடைய தெய்வீக தன்மை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் மனுஷனா வாழ்ந்து அவர் மரித்து உயிர் தெழுந்தார். அப்போ என்ன? ஒரு ஐஸ்வர்யம் என்பது என்ன? பரலோகத்தில் தேவனோடு எப்போதும் இருக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்வோடு உள்ளது. அப்போ என்ன? அவர் அப்படி இருந்தோம், அவர் என்ன பண்ணார்? ஒரு தரித்திரனானார். நம்ம தரித்திரனான இருக்க மக்கள், ஆவியில் ஒன்றுமே இல்லாமல் தரித்திரமாய் இருக்கிற நம்ம மக்கள் என்னவாகிறோம்? அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நம்ம என்ன ஆகிறோம்? பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். முதல்ல பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பிள்ளை, இப்பொழுதோ நம்ம எல்லாரும் அவர் மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதனால தான் எபேசியர் 1:7 சொல்லும்போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த பரலோக வாழ்க்கையை பெற்று அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சந்தோஷம் உள்ளவர்களாய், மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த தேவ கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து தரித்திரன் ஆனாருங்கிறது நமக்கு மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் அல்ல. பிரதானமான காரியம் என்ன? நம்முடைய பரலோக ஐஸ்வர்யம். நீங்கள் தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே. ஏன்னா இன்றைக்கு இந்த வசனத்தை குறித்து தவறுதலான பிரசங்கம் அநேகர் இருக்கிறதுனால நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மரித்தாங்க இரத்த சாட்சியா. 1வது நூற்றாண்டில் அவ்வளவு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கென்று இரத்த சாட்சியா மரிச்சாங்க. சரியா? நீங்கள் விட்டுருங்க, பேதுருவை மட்டும் எடுங்க, இல்லை யோவானை மட்டும் எடுங்க. இவங்க 2 பேரும் கர்த்தருடைய ரொம்ப க்ளோஸு, அவருடைய இன்னர் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய அவரோட எப்போதும் இருந்தாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும். இந்த 3 பேரில் ஒரு ஆளை பெரிய ஐஸ்வர்யவான் ஆக்கியிருக்கலாம்ல இயேசு கிறிஸ்து. சிந்திச்சு பாருங்க. பேதுருக்கு உலகத்தினுடைய ஆஸ்தியை பூரா கொடுத்துருக்கலாமே. ஐயா இல்லை, அவ்வளோ இல்லைனாலும் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாயாவது கொடுத்துருக்கலாமே, இல்லை 1 கோடி டாலர் கொடுத்துருக்கலாமே, இல்லை 1 கோடி பவுண்டு கொடுத்துருக்கலாமே, இல்லை அவருக்கு ஒரு பெரிய மாளிகையை கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு தங்கத்தை கொடுத்துருக்கலாமே, இல்லை யோவானுக்கு நிறையா காசை கொடுத்துருக்கலாமே, நிறையா ஒட்டகத்தை கொடுத்துருக்கலாமே.
ஏன்னா இன்றைக்கு அநேக கள்ள ஊழியர்கள் இதை எடுத்து ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, யோபு எப்படி ஆசீர்வதிச்சாரு, இப்படி எதையாவது சொல்லி மக்களை தங்கள் பக்கமாய் வஞ்சிக்கக்கூடிய கூட்டம் பெருசாக உண்டு. அப்போ எனக்கு அருமையானவர் நன்றாக புரிஞ்சு கொள்ளணும், இந்த இந்த காரியம் முழுமையாக மாம்ச பிரகாரத்துக்கானது அல்ல. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சு, நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துச்சு. அதனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம். அதற்கேற்றாற்போல் வாழ நம்ம கற்றுக்கொள்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்கோ எப்படியோ பிறந்து இந்த பூமியில் எங்கேயோ இருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரலோக தேவனினுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்று இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அப்படி ஒரு ஐஸ்வர்ய பிள்ளைகளாய் நாங்கள் இருப்பதற்காய் நன்றி. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.